அண்ணே நன்றி. வணக்கம்ண்ணே. வணக்கம். ஆத்தாடி ஒன்றும் புரியலை. ஒன்றும் புரியாமல் தெரியும். சரி, நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்களாம் பார்க்கும்போது எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. அப்புறம் ராணி, அப்புறம் அப்பா சுகமா இருக்கியாமா? அதென்ன சுகமா இருக்கியானா எனக்கு ஒன்றும் புரியல. அவர் நல்லா இருக்கியான்னு கேட்டாரு. நான் வித்தியாசமா கேட்கலாம், சுகமா இருக்கியா? ஓ, நீங்க வித்தியாசமா கேட்குறீங்க. ஏன் சுகமா இருக்கியான்னு கேட்டானா, நீ சுகமா இருந்தாதான் இந்த இவங்கெல்லாம் சுகமா இருப்பாங்க. அதனால ஓ அப்படியா? நான் சுகமா இருந்தாதான் இவங்க சுகமா இருப்பாங்க. ஆமா, உண்மைதான். சரி சரி சரி, நீங்க ஏதோ சொல்றீங்க, ஆனா எனக்கு தெரியல. சரி, அதெல்லாம் இருந்தோம். அப்பவும் நான் தான். சரி இருக்கேன் மாமா. ஐ லவ் யூ மாமா. சரி, நான் வாழ்ந்தா அவர் கூட தான் வாழலாம்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஒரு பிளான்ல இருக்கேன். விஷத்தினால குடிச்சிருக்கலாம் அவளையே. அது அதெல்லாம் ஓடிடுவாப்ல. கால் போயிருச்சோ, இனிமே நான் ஓடி போய் எங்கிட்ட நான் கல்யாணம் பண்ணேன். நம்ம அந்த ஊருக்குள்ள திரியிற நாடத்துக்கு வர்றப்பெல்லாம் கூடவே வந்துடுது. இதுல வேற அவங்க பில்டப் வேற பண்ணிக்குவாங்க. அக்கா வீட்டுக்கு போயிட்டு வரேன். என்னைக்கு அக்கா விளக்க மத்தால அடிக்க போகுதுன்னு தான் தெரியல. ஆமா, என் ரசிகர் தான். என்ன பண்றது, என் ரசிகர்லாம் லூஸா தானே இருக்கு. தெரியும் சொன்னாப்புல. நெஞ்சில் அடிப்பாப்புல, நீ மண்ணள்ளி தலையில போட்டுக்காப்புல. மைக் செட்டுக்கார் பாட்டு போடனவனே அவங்களுக்கு முகமெல்லாம் மாறி இருக்குமே. இருக்கட்டும். சரி 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 சரி, என் பேக்கை தூக்கி வைக்கிது. பேக்கை தூக்கி வச்சுக்கிட்டே திரியுது.
உண்மையிலே நீ அங்கே தான் நிற்கிற. எங்கே நிற்கிறேன்? இந்த ஆட்டம் பொசிஷன் நீங்கள் சொல்லி கொடுத்த மாதிரிலாம் ஆடி பண்ணிட்டேப்பா. அந்த பாம் டான்ஸ் மட்டும்தான் வர மாட்டேங்குது. அது நான் தான் வரணும். இல்லை, நான் அன்னைக்கு அந்த அம்மாட்ட கூட்டிகிட்டு போனீங்க. அந்த அம்மா ஒழுங்காக கொட்டாங்குச்சி எடுக்க சொல்லி கொடுக்கல. நான் என்ன பண்ணுறது? அந்த அம்மா வாயை வச்சு எடுத்து பார்த்துச்சு, எடுக்க முடியல. வாயை வச்சு எடுத்து பார்த்துச்சு. உனக்கு முன்னாடி எடுத்து வந்துச்சுன்னா அப்போ எடுத்த மாதிரி தான். அது வேற. யாரும் கோவப்படாதீங்கப்பா. ஆமா, என்ன எல்லாம் புடிங்கி போட்டுருவோமா? பூங்குயிலே ஆத்தாடி, என்னது இது இப்படி கலப்பலா கலப்பலா? நீங்க கோவப்படாதீங்க. எங்க அப்பா தான், அவர் கொஞ்சம் லூஸ் மாதிரி. நீங்க என்ன கீழே பாத்துக்கிட்டே இருக்காரு? அப்பா அவர் கீழே நீங்க சொல்லி கொடுத்த என்னது இது? நல்லா இருக்கே. Very good. அப்பா ஆட்டத்துக்கு வாசிக்கிறோம். நீங்க கோவப்படாதீங்க. எங்க அப்பா கோவப்படுற அளவுக்கு யார் நடந்துக்கமா? நீ என்ன காலை தூக்கி ஆடுறிய? பாக்குறாப்ல. என்ன காலை தூக்கவே இல்லை. கண்ணு தெரியாத அப்பாவே இன்னும் காலை தூக்கல. காலை தூக்கும் போது ஏதாவது தெரிஞ்சுதா? இல்ல அவர் அப்படித்தான். நீங்க ஏதோ காலை தூக்கும் போது ஏதாவது தெரிஞ்சுதா? தெரியலையா? தெரியாது. தெரிஞ்சாலும் அதுக்கு பார்த்தா தானே கண்ணு தெரியாது அதுக்கு. ஓ சரி உங்களுக்கு பளிச்சுன்னு தெரியும். ஆறு ஆட்டத்துக்கு நாயெல்லாம் கிளம்பி வருது.
பவுன்னு வருது. கைய நீட்டி Very good. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ஆனா ஒரு குறை. என்ன குறை? என்னம்மா நீ வீட்டில் என்ன சொல்லி கொடுத்தி உனக்கு? என்னப்பா நீங்க சொல்லி கொடுத்த ஆட்டம்லாம் தான் ஆடிக்கிட்டு வரேன். சரி அன்னைக்கு கொட்டாய் மேல ஏற சொன்னியா, அது என்னால முடியல. அது ஏறி இருக்கலாம், வலிக்கிட்டே வந்துச்சு என்னன்னு தெரியல. சரி சரி என்ன அங்க திரும்பி ஆடாத, இங்க திரும்பி ஆடாத குறை. நீ அப்பனா இல்லை எனக்கு புரோக்கரா? போதுமா, இதுக்கு மேலே ஆட்ட சொல்லுங்களா? கையா நீட்டி நான் எங்க இடத்துல வந்து நம்ம பொழப்ப பாப்போம். நம்ம ஊர்ல கூட்டம் இருக்கு, தேவலாம பேசினா வாயில கிழிச்சு இருமா. நம்ம ஊர்ல நல்ல கூட்டமா இருக்கு, இருந்தாலும் இந்த கூட்டத்துல நம்ம பொழப்ப பாப்போம்னு வந்தேன். அந்த இடத்துல நீ பொழப்ப பாக்குற ஆளு பின்னாடி இருப்பாங்க இல்லைன்னா முன்னாடி இருப்பாங்க. இந்த ஆளு என்ன அதுலயே வந்து இடிக்கிறாப்ல, இதெல்லாம் நீ கேட்கவே மாட்டியா? ஆமா, வண்டினா நேருக்கு நேரம் மோதும், அப்பதான் விபத்து வராது. விபத்து வரும். ஆனா நீங்க சைடுல மோதுறிய. ஆமாமா, நம்ம வாட்ல என் பொழப்ப பாப்போம் பாரு அப்படின்னு கிளம்பி வந்தேன். நீ உன் வேலையை பாரு, உன்னை நான் கெடுக்கல. யாரு நீ? உன் பொழப்ப கெடுத்துக்கிட்டு இருக்க. நீ இந்த பையன் பொழப்ப கெடுத்துட்ட. என்கிட்ட பேசினா போன வாக்குல போயிருந்தேன்னா நம்ம ஊர் கூட்டத்துல நம்ம பொழப்ப பார்த்திருப்பேன். என்ன பொழப்ப அப்படி பாக்குறிய? அம்மா நம்ம வந்து அம்மி குத்துறது, கொலை குத்துறது, ஆட்டுக்கால் குத்துறது, பொச்சல குத்துறது. உங்களுக்கு குத்த தெரியுமா முதல்ல? அம்மா குத்துறதுக்கு தான் நம்ம ஊர்ல இருந்து வந்திருக்கேன். ஏங்க எதுல குத்துறது? எனக்கு அம்மி குத்துறது, கொலை குத்துறது, ஆட்டுக்கால் குத்துறது, பொச்சல குத்துறது. கேமரா வேற ஓடிக்கிட்டு. ஏங்க எனக்கு வர்ற ஆளெல்லாம் குத்த தெரியாமயே குத்திக்கிட்டு இருக்காங்க. ஆமா ஆமா, அப்படி சொல்லாதீங்க. ஒருத்தன் கண்ணாபுனான்னு குத்தி கையவே. அம்மா நீங்க எப்படியோ கண்ணாபுனான்னு குத்துவாங்க கைய, நான் குத்துறது பைய. நீங்க பைய குத்துனா நல்லா குத்துவீங்களா? அம்மா குத்துறதுக்காக நம்ம ஊர்ல நல்ல கூட்டமா இருக்கு. உங்களை குத்துறத பத்தி சொல்லுங்க, அப்புறம் குத்தலாமா வேணாமா நான் சொல்றேன். விஷயமா தான் வந்திருக்கேன். நீங்க குத்துற விஷயமா வந்திருக்கீங்க. நீங்க ஒத்துறதா சொல்லுங்க. ஒரு குத்துக்கு எவ்வளவு வாங்குறீங்க? அம்மா நான் குத்திக்கிறேன். அம்மா அது எத்தனை லட்சமானா பரவாயில்ல, ஆனா குத்து சரியா இல்லைன்னா அப்புறம் நான் திருப்பிட்டு குத்துவேன். பாத்துங்க, உங்க குத்துன்னு சொல்லணும்னா மைச்சட்டே சங்கு ஊதுது. அவரு வந்து தெரிஞ்சுக்கிறங்க குத்தோட மகிமை எப்படின்னு. அப்பையில இருந்தே பாட்டு போடுறாப்புல, மேல போடல மேல போடல போகுதே, இதயமே போகுதா? நிறைய ஆளு இதயம் போகுது, மைச்சட்டை நிறைய ஆளு கொடுத்துட்டாங்க. அனாவசியமா பேசாதீங்க, அவரை பத்தி அப்படி தெரியல. உங்களை குத்துற பத்தி நான் கேட்டுக்கிறேன். நீ உன் புலப்ப பாரு. உங்களுக்கு யாருக்கு குத்தணும் சொல்லுங்க. எனக்கு தான் குத்தணும். அம்மா உங்களுக்கு குத்தணும்னா காசு இல்ல. ஓசியா எனக்கெல்லாம் குத்தணுமா? என்ன பண்ணுவா காசா? உனக்குலாம் நீலாம் பச்சையா குத்தப்படாது போயா.
என்ன எங்க அப்பனுக்கு குத்த மாட்டேங்கிற? என் மூஞ்சில முடிக்காத. ஏய் நீ குத்துறியா நான் குத்தவா? சரிங்க, என் தம்பி ஒரு ஆள் இருக்காரு, அவருக்கு குத்துறீங்களா? அம்மா தம்பி உங்களுக்கு குத்தணும்னா சொல்லுங்க. எனக்கு தாங்க குத்தணும். உங்களுக்கு குத்துறதுக்கு நான் வந்திருக்கேன். எனக்கு குத்துற பார்த்ததே எங்க ஆத்தாவுக்கு எப்படி குத்தணும்னு. அம்மா உங்க ஆத்தாவுக்கு எங்க பெரியப்பா குத்துவார். அவங்க அம்மா குத்துறது நான் இருக்கேன், பேசாம இரு. அவர் குத்துக்கு வராங்க. சரி விடுங்க, அவர் குடும்பத்துல ஏன் மண்ணலி போடுறீங்க? அது இருந்துட்டு போகுது. எனக்கு ஒரு சந்தேகம். எங்க அம்மாச்சி சும்மா தான் கிடக்கு. மாமியா 80 வயசுக்கு மேல தாண்டிருச்சு. ஆமா ஆமா, அதுக்கு குத்தணும். குத்த முடியுமா? அதுக்கு எங்க சாகுறதுக்குள்ள குத்தி. அம்மா அம்மா அதுக்கு எங்க தாத்தா சரியா வருவாரா? அவருக்கு அது ஒழுங்கா குத்த தெரியுமா? நான் போய் குத்தணும் கொலை கேஸ்ல போய் நான் மாட்டிக்க முடியாது. ஒரு அப்புறாணிய போய் நாம போய் அது தண்ணியை போட்டு பெரிய பிரச்சனையை பண்ண எங்க அப்பா. அம்மா உங்க அப்பா தண்ணியை போட்டு அதோட நான் தனியா போட்டு தெரிய வேண்டியது. என் பொழப்ப நீங்க பாக்க விடுங்க. எனக்கு நீங்க பேசி இருக்காதீங்க. உனக்கு குத்த தெரியுமா தெரியாதா? அம்மா குத்துற காத்தே நம்ம ஊர்ல வந்து சொல்லி இருங்க. எத்தனை குத்து பேசலாம் குத்துவீங்க? அம்மா உங்களுக்கு வந்து எப்படி குத்தணும்னு சொல்லுங்க. ஏங்க இத்த தண்டி ஊசியை வச்சிருக்கீங்க? ஆமா அம்மா சைஸுக்கு தக்கன உங்களுக்கு இப்படி ஊசியும் பத்தாது. ஏங்க அது சின்ன ஊசி தான், ஒத்துக்கிறேன் இல்லைங்கள. ஒரு ஊசி இத்த தண்டியாவது இருக்க வேணாமா? அம்மா அப்பனா உங்களுக்கு அம்மா உங்களுக்கு அப்படி குத்தணும்னா நீக்குற காரணம் தான் தெரியும். அந்த ஆளு ஒழுங்கா குத்துவாரா? அது சின்ன ஊசி, அது உனக்கு. அப்புறம் சின்ன ஊசி இல்லையாப்பா? உங்களுக்கு குத்தணும்னா சொல்லுங்க. நீ ஊசியவே பார்த்தது இல்ல போல. போ. கொத்த அட்டாச்சோட இருக்கு. கொத்த அட்டாச்சோட கொண்டு வந்திருக்கேன். ஏங்க என்னங்க இது? என்னாச்சு? என்னங்க இவ்வளவு ஒல்லியா இருக்கு? இவ்வளவு ஒல்லியா இருக்கா? ஐயா அப்ப உனக்கு நீக்கிற காரணம் தான் சரியா வரும். ஏங்க அவர் ஒழுங்கா குத்துவாரா? அட்ரஸ் கொடுங்க, நானே போய் குத்திட்டு வரேன். ஐயா நீ என்ன பாக்குறீங்க? தொழிலா திருடாவல? நான் இன்னைக்கு தான் தொழில் பாப்பேன். ஏங்க நீங்க இன்னைக்கு தொழில் பாருங்க, பார்க்கல. அதை எடுங்க, மறுபடியும் அந்த சாமானை எடுங்க. அம்மா அது இல்ல, இன்னும் ரெண்டாவது அதை காட்டுங்க முதல்ல. அம்மா ரெண்டாவது ஆயிட்டா இருக்கு. இது சரியா வருமான்னு பாருங்க. இது எதுல குத்துறது? இது எதுல குத்துறதுன்னு எனக்கே தெரியாம தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்க ஓகேன்னா சொல்லுங்க. என்ன யம தர்ம மாதிரி நிக்கிற? இத வச்சு அம்மா நான் யம தர்மேனா? நான் கோயில் மாடு. கோயில் மாடா? உங்களை காலைக்கு போலத்தான் வந்திருக்கேன். இருங்க, இங்க கொண்டாங்க. நீங்க காலைக்கு போட்டு கிழிச்சது போதும், இங்க கொண்டாங்க. இது சரியா வருமா? இருங்க, வருமா இல்ல? அளவு எடுத்து தான் குத்துவாங்களடா. இது சரியாதா? அதை எடுங்க, அதை எடுங்க, அதை எடுங்க. இன்னொன்னு ஒண்ணு வச்சிருந்தேன். அம்மா இது சரியா வருமா? ஏங்க என்னங்க இது? இது கால அளவு கூட இல்ல. அட்டாச் பாத்ரூம். அட்டாச் பாத்ரூம் எல்லாம் எதுக்கு? நான் என்ன பேண்ட் கிடா தெரியுறேன். இங்க கொண்டாங்க. அதை கூட ஒழுங்கா மாட்டதில்ல. நீ எல்லாம் கல்யாணம் பண்ணி நாசமா போன. அதான் உங்களுக்குன்னா சர்வீஸ் கூட. நமக்கு தொழில் புதுசு தானே. ஆமா புதுசா வந்து என்ன? அப்புறம் எவ உன்னை வச்சுக்கோ. இங்க கொடு. இது சரியா இருக்கா? இருங்க பாக்குறேன். என்னங்க இது இவ்வளவுதான் இருக்கு. கொஞ்சமாவது ஏன் வளர்த்தி இருக்க கூடாதா? தம்பி நம்ம முட்டு கம்பு அள்ளிட்டு வாடா. உங்களுக்கெல்லாம் முட்டு கம்பு தான் சரியா வரும். ஏங்க அதை எடுங்க, அதை எடுங்க, அதை எடுங்க, அதை எடுங்க. அது கொஞ்சம் கூர்மையா இருந்துச்சு, இது மாதிரி முழுக்கட்டின்னு இல்லாம. இங்க கொண்டாங்க. என்ன இவ்வளவு வழுக்கையா இருக்கே? இங்க கொண்டாங்க. என்னடா வழுக்கையா இருந்தாலும் பிரச்சனையா இருக்கு. இங்க கொண்டாங்க. என்னங்க இது? என்னங்க அடையாம இதான் சரியா இருக்கு உங்களுக்கு. அட போங்க அங்கிட்டு. ஆமா இதெல்லாம் குத்துறதுக்கு சரியா வருமா? என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க? கை அளவு வச்சுக்கிட்டு நாங்க வச்சுக்குங்க. இது குத்த வேற ஊசி இருந்தா எடுத்துட்டு வாங்க போங்க. அம்மா வேற ஊசினா அங்க பெரியப்பா வச்சிருக்கேன். அப்ப இந்த நேரம் செட் ஆகாது. ஏங்க பரவாயில்லங்க, அவட்ட கடன் வாங்கியாவது கொண்டுட்டு வாங்க. ஐயா நீங்க நினைக்கிற மாதிரி ஆள் நாள்லமா. சரிங்க. அம்மா நான் குத்த வந்தது வேற. இருங்க இருங்க, நீங்க குத்துற எனக்கு அந்த லட்சம் தெரியும். சரி குத்தணும் முடிவு பண்ணிட்டீங்க. எவ்வளவு வாங்குவீங்க சொல்லுங்க. அம்மா நீங்க உங்களுக்குன்னா ரேட்டு கம்மி. எவ்வளவு கம்மியா வாங்குவீங்க? உங்களுக்கு எவ்வளவு சொல்லுங்க. உங்க குத்துக்குன்னா குறைஞ்சபட்சம் இதுல இருந்து இது வரை குத்தணும். 2 1 2 2 அப்ப 4 கிலோ வருது. நான் என்ன பாடி போடாம இதை குத்திக்கிட்டா போறேன்? இதை பார்த்து அளவு எடுத்துக்கிட்டு பண்ணி வருது. ஏங்க எனக்கு முன்னாடி குத்துற விட பின்னாடி இங்க குத்தணும். அம்மா நான் பின்னாடி குத்துறேன். அம்மா பின்னாடி குத்துறாலும் தாளக்காரர் உங்களுக்கு சரியா வருவாரு. ஏங்க அது இல்லங்க, இந்த இடுப்புல குத்துவாங்க, ஹாட்டெல்லாம் போடுவாங்க. அங்க குத்தணுங்க. நான் பேண்ட் போட்டேன்னா அதுக்கு மேல தெரியணும். நான் ஆட்டு போடுறாள் இல்ல, நான் ஓட்ல போடுறாள். நீ எதுலயே போடு, ஆனா குத்துவியா பின்னாடி? என் பொழப்ப நீங்க பாக்க விடுங்க. எனக்கு பிரச்சனை பண்ணாதீங்க. யாரு நான் உன்கிட்ட பிரச்சனை குத்து சொல்ற மாதிரி தெரியல. யாரு நீ குத்த போனினா உன்னை போல ஏமாத்தாதீங்க. நான் போயிருந்தேனா நம்ம பொழப்பு ஓடி அனாவசியமா பேசி இருக்காத. உங்க சௌரியத்துக்கு நீங்க பேசக்கூடாது. சரி ஒரு கஸ்டமர் சிக்கிருச்சா அப்படின்னு பார்த்தா உங்க சௌரியத்துக்கு அது இருக்கா இது இருக்கான்னு அப்படி சொல்லாத. அடப்பா
பாவி பாவி. ஏய் நீடா மனுஷனா? எருமை மாடு. என்னண்ணே ஒரு பொம்பளை பிள்ளை நெஞ்சில கையை வச்சு தள்ளி அடிக்குது, பதிலுக்கு நீ நெஞ்சில கையை வச்சு தள்ளி அடி பார்ப்போம். உன் பேச்சு மயிறு மட்டும் கேட்கவே மாட்டேன். போன மாசம் இப்படித்தான் சொன்ன டான்ஸுக்கார பிள்ளை நெஞ்ச போது நீனு தள்ளுறான். ஆமா வேமா தள்ள சங்கத்துல 7500 சரியா தள்ளி இருக்க மாட்டேன். 500 என் கூட 500 தலைவருக்கு தண்ணி சாப்பிட. ஏமா தேவையில்லாம என்ன பிரச்சனை பண்ணிக்கிட்டு பேசாத. சும்மா உனக்கு தான் எல்லாம் பேச தெரியும், எல்லாம் கேம் பெறப்படாது. உனக்கு தான் பேச தெரியும். சட்டேர் குட்டனா மட்டேன்னு கேக்க. வாயெல்லாம் கிழிஞ்சு போற போல பொட்டி கலண்டு குத்துற உனக்கு சாமாமல. நாலு பக்கம் நரம்பத்து நடுவரம்ப சொறி புரங்க. அறுத்து புரியா இருக்கு. ரெண்டே முட்டி திரி புரங்க. ஒண்ணே புடிச்சு அறுத்து வால வச்சு. கல் பூந்துக்கு ஏந்து ஓசைக்கு தொண்ணாந்த இருந்தா. பக்கராக்கு பட்டியாம. உங்களுக்கு ரோட்டி ஏமல. கருவாடுக்கு காலமல. போடி கேளு பூனால. என்ன வார்த்தை கேக்குறாரு? என்ன கேனா பூனாங்க. இல்லையா? கேக்கலாமா அத? என்னையா கருப்புனே? ஒரு லேடியை பார்த்து கேனா பூனான்னு சொல்லுங்க. அம்மா கேனா பூனானா நான் உன்னை தவறா பேசல. அது நீ தவறாதாங்க பேசுறீங்க. நீங்க எப்படி அந்த வார்த்தை பேசலாம்? பொம்பளை பிள்ளைய பார்த்து. அட கேனா பூனா நான் கேட்டு புரிஞ்சுக்கன்னு அர்த்தம். என்ன கேட்டு புரிஞ்சுக்க? தோரம் பருப்பே தூணா பருப்புன்னு சொல்ற இல்லையா? ஓஹோ. ஒரு கடலை பருப்பே காணா பருப்புன்னு சொல்ற இல்லையா? ஏனுங்க சுப்பிரமணிய வாங்க சூனா பண்ணா இன்னும் போற பக்கம் வாங்க சூனா அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சு. ஐயோ கார்த்திகை அகலவன் கூப்பிடுறது இல்லையா? இல்லையா இதுயோ சமந்தா ஜாமா உன் பொழப்ப நீ பாரு. கார்த்தியை எப்படி கூப்பிடுங்க? அகல வாங்கி கூப்பிடணுமா? அம்மா உன் பொழப்ப நீ பாரு. என் பொழப்ப என்ன நீங்க பார்க்க விடுங்க. நீங்க பிரச்சனை பண்ணிருக்கீங்க. என்ன நாடகம்? பெரிய நாடகம். பெரிய நாடகம் தான். நான் சின்ன நாடகம். இந்த நாடகத்துல அருளாந்தர் வந்திருக்காரு. மத்த நாடகத்துல அருளாந்தர் வர மாட்டாங்க. இங்க இருங்க. நானும் வியாபாரம் தாங்க பாக்குறேன். நானும் வியாபாரம் தான் பாக்குறேன். ஓ நீங்களும் பிசினஸ் தானா? நான் பிசினஸ் பண்ணிட்டு தான். நீங்க என்ன அப்படி பாக்குறீங்க? மாம்பழம் விக்கிறேன். நீங்க விக்கிற மாம்பழம் மாதிரி தெரியலையே. வேற என்னங்க? இது மாதிரில இருக்கு. இது மாதிரி இல்லங்க, மாம்பழம் தான் விக்கிறேன். தர்பூசணி மாதிரில தெரியுது. அடுத்தனா நான் தூக்கிட்டு தெரிய முடியுமாங்க என் ஜீவனுக்கு? மாம்பழம் பாது. மாம்பழம் தாங்க விக்கிறேன். சரிமா உங்க மாம்பழத்தை நீங்க எடுத்து விடுங்க. சக்கச்ச வந்த பழம் தேனாக இனிக்க பழம். சக்கச்ச வந்த பழம் நீங்க மாம்பழம் விக்கிறீங்க. நீங்க மாம்பழம் எவ்வளவுமா சொல்றீங்க? ஒரு மாம்பழம் 2000 ரூபான்னு வித்தேன். ஒரு உள்ளே வாங்கிக்கல. வாங்க மாட்டேன். ரேட் ஜாஸ்தி. இருங்க நான் ரேட்டை கம்மி பண்ணி சொல்லுங்க. ஏங்க நீங்க வேற 2000 ரூபான்னு வித்தேன். ஒரு உள்ளே வாங்கிக்கல. இருக்கிற 2 பழம் தான் மிச்சப்பட்டுச்சு. மத்த எல்லாத்தையும் வித்துட்டேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஒரு கிலோ வந்து 1 கிலோக்கு மேலதான் இருக்கும். போனா போது. இருங்க போய் சொல்றீங்க. இருங்க 900 தான் இருக்கு. 1 கிலோங்கறியா? இருங்க 1 கிலோ இருக்குங்க. ஏமாத்தாதீங்க. இருங்க எடை போட்டு வேணாம் பாத்துக்கங்க. சும்மா தானே இருக்கியா உட்காந்து எடை கூட போட்டு பாத்து. 900 தான் கணக்கு. 900 மில்லி தான் இருக்கு. சரிங்க இருங்க. எங்க குடும்பமே பெரிய பெரிய பிசினஸ் வியாபாரி. இருங்க உங்களுக்கு வேணாம் எனக்கு வேணாம். 250 ரூபா கொடுங்க. எதுக்கு? 2கா 1கா? ஒரு கிலோவுக்கு. சரி 1 கிலோவுக்கு 250 ரேட்டை கொஞ்சம் அனுசரிச்சு சொல்லுமா? சரிங்க. இருங்க 6 பேர் இருக்கோம். சரி 6 பேர் இருக்கியா? அதுக்குன்னு உங்களை ஏமாத்துறதா? அதனால வேணாம். 100 ரூபான்னு எடுத்துக்கோங்க 1 கிலோ. பார்த்து சொல்லுமா. ஒரு நல்ல நாளும் போன நாளும் பார்த்து சொல்லுமா. மல்கோவா பழங்க. பையெல்லாம் இந்த மாம்பழம் 4 மாசம் ஆச்சு. சரிங்க. அந்த பையன் மாம்பழம் பார்த்து 7.5 மாசம் ஆச்சு. இருங்கக்கா 50 ரூபாங்க 1 கிலோ. அம்மா கூட வேணாம் குறைய வேணாம். சும்மா வரணும் சும்மா வரணும். ஓகேயா? உனக்கு மாம்பழம் கிடையாது போ. நீ சும்மாவே போயிட்டு தெரியும். அப்ப நீங்க எங்க தோதுக்கு நீங்க ஒத்து வர மாட்டீங்க. ஒத்து வர மாட்டீங்க. வேற ஆளை பாத்துக்கிறோம். நீங்க வேற ஆளை பாத்துக்கிறேன். நீங்க மாம்பழம் வைக்கிறீங்க. நானும் பல தொழில் சீசன் தக்கன பாக்குறேன். என்ன பாக்குறீங்க? நான் இப்ப தொழிலை மாத்திட்டேன். என்ன மாத்திட்டீங்க? பூட்டுக்கு சாவி போடுறது. ஐயா சாமி ஓய்னே தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன். சொல்ல விட்டானே. யாங்க நீங்க வேற அட வீட்டை பூட்டி புட்டேன் ஜாவியை தொலைச்சு விட்டேங்க. வாங்கங்க வாங்க. வீட்டுக்குள்ள போக முடியல வர முடியல. ஆமா ரொம்ப சிரமம். வீட்டை பூட்டுறதுக்கு நான் ஏங்க இருங்க. நீங்க வந்து என் பூட்டை மட்டும் திறந்து விட்டு போங்க. அந்த கிளவி வெளியிலே கிடக்கு செத்து வித்து போயிடும். நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. நீங்க கிளவி அது சுத்தப்பட்டு வராம சாவி இருக்கா? நான் சாவி கொடுக்கவா? இல்ல நீ கிளவிக்கு நீ கொடுத்துக்க. ஏங்க என் வீட்டை தாங்க பூட்டி இருக்கேன். சாவி இருந்தா ஒரே ஒரு சாவி. உங்க பூட்டுக்கு சாவி வேணா சொல்லுங்க. வீட்டை பூட்டி இருக்கேன் ரூமை பூட்டி இருக்கேன். அது நமக்கு செட் ஆகாது. என் பூட்டுக்கு தாங்க. ஆனா பூட்டு பெரிய பூட்டா இருக்கும். ஆமா இருக்கும். சாவியும் பெரிய சாவியா இருக்காங்க. 2 3 இருக்கும். 3க்கு 3 இருக்கும் இல்லையா? ஏங்க என்னங்க நீங்க வீட்டுக்கு அளவு எடுக்கிற மாதிரி எடுத்துட்டு இருக்கீங்க. எதா இருந்தாலும் சாவி அளவு கரெக்டா இருக்கணும். அண்ணே 3க்கு 3 இருக்கும்ல. ஏங்க இருங்க. 1 ஒரு பூட்டுக்கு எத்தனை சாவி கொடுப்பீங்க? அம்மா நம்மகிட்ட 5 சாவி இருக்கு.
5 சாவி இருக்கா? மத்த கம்பெனி மாதிரி ஒரு பூட்டுக்கு 2 சாவி தான் நாங்க. அதெல்லாம் அப்ப அது லோக்கல், அது லிம்கோ கம்பெனி. நமது போர்டு வாங்கு சாமி. ஓ, போர்டு வாங்கு சாவி. போர்டு வாங்கு சாவி கம்பெனி. ஆமா, நம்ம கம்பெனி பேர் போர்டு வாங்கு சாவி. போர்டு வாங்கு சாவி. சரி, ஒரு பூட்டுக்கு 5 சாவி குடுப்பீங்களா? அம்மா 5 சாவி என்ன செட்டா? ஒரு சாவியோட 1 எக்ஸ்ட்ரா 6 கொண்டு போங்க. அது நல்லா திறந்துருமா? அலையாமா ஓடுகிட்டு நீங்க துறக்கலாம். உங்க அட்ரஸ் கொடுங்க, வீட்டு வாசல்லே வந்து துறந்துட்டு நாங்க அவங்க வீட்டுக்கு போன நேராச்சு எங்களுக்கு. அப்படியா? என்ன மாயவரத்தில் கூப்பிட்டுருக்காங்க, மன்னார்ல கூப்பிட்டுருக்காங்க. ஆனா உள்ளூர்ல ஒரு வயல கூப்பிடுறாங்க. பொட்டு வைத்து அம்மா வாமா அம்மா வாமா வாமா நீ ஒரு தடவை வாமா, ஒரு தடவை சட்டை கிளம்பி வாடி சக்கரை வெட்டுக்குள்ள. சாப்பிட்றதுக்கான இங்கேருந்து நம்ம சரி புதுக்கோட்டையிலேருந்து கல்லணை வர சொல்லியா? புது பாட்டியா? புது பாட்டா? அம்மா தூரம் போக வேணாம். என்னப்பா அப்படி புது பாட்டு? எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. எனக்கே புரியாம தான் பாடிச்சிட்டு இருக்கேன். நீங்களும் புரியாம பீஸ் போட்டு வாச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஆத்தே அம்மா இது புது பாட்டு. என்ன புது பாட்டு? பள்ளம் தோண்டி குழியில தோண்டி ஒண்ணா நோண்டி. ஏய் புது பாட்டுமா? அன்னத்தை பாட்டியா? DJ உச்சாரே உச்சா உச்சாரே உச்சா இளம்பி எப்பயா அந்த பாட்டு குட்ட புள்ளாங்க கருகமானி போட்ட குட்ட புள்ள கருகமானி போட்ட புள்ள. நல்லா ஆடுங்க, நல்லா பாருங்க. ரொம்ப சந்தோஷங்க. This is love. This is love-னா எனக்கு புரியல. காதல். காதல். காதல் பண்ண போறீங்க என்ன? ஆமாடா. என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கு? என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கு? உங்களை பிடிச்சிருக்கு. ஆனா வீட்டில் ஒருத்தர் இருக்க அவனை தான் பிடிக்க மாட்டேங்குது. யாருங்க அது? உங்க வீட்டில் ஒரு முண்டன் தண்டனமா ஒருத்தர் மீசை வச்சுக்கிட்டு திரும்ப. அவரு நமக்கு மாமா தான் வேணும். அப்போ அவர் உங்க வீட்டு ஓனர் இல்லையா? அவர் என் வீட்டு ஓனர் தான். மாமாவை தான் வீட்டு ஓனராக கட்டியா இன்னைக்கு. அவர் உங்களுக்கு என்ன வேணும்? அவர் எனக்கு புரிச்சு வேணும். அவனை மறந்து வச்சிரு. யா அவன் இருந்தானே நமக்கு இடைஞ்சல். ஏங்க அப்படி இருக்கக்கூடாது.
ஏங்க அவர் வெளிநாடு போயிட்டாப்ல. வெளிநாடு போயிட்டானா அப்ப அங்கே இருக்க நோக்கால வழி வரவே. ஏங்க நாளை கழிச்சு வர்றாப்லங்க. என்ன மயிருக்கு இங்க வர? ஏங்க குழந்தையே இல்ல. வர வேணா குழந்தையில நான் இருக்கேன் உனக்கு. எங்க புள்ள உறந்தா யார் பேர்? புள்ள உறந்தா யாராவது ஒரு ஆள் பேர் வைப்போம். ஏமா என் பேரை கூட வைங்க. உன் பேர் வைக்கணுமா? ஆமா குழந்தை வந்தா புள்ள யார் வேற வச்சுக்கிடுவான். வீடு வாசலாம் கட்டணும். அதான் நீங்க அங்க இருக்கட்டும் பணத்தை அனுப்ப சொல்லு. மத்த வேலையை நான் பாத்துக்கிறேன். மத்த வேலையை நீங்க பாத்துக்கிறீங்களா? உனக்கு என்ன செய்யணுமோ நான்ல பாத்துக்கிறேன். கார்த்தி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு நிறையமா என்னடா கொஞ்ச நேரத்துக்கு முன்னால மக வேணும்னு சொன்னேன். உன்னையே பிடிச்சிருக்குப்பா. யார? உன்னையே. என்னைய பிடிச்சி என்ன செய்ய போற? கிட்டுதான் அடிக்கலாம். உங்களை நான் காதல் பண்ணலான் இருக்கேன். காதலா? என் காதல் எப்படிமா? நானே இன்ன வரை யாருக்கிட்டே என் காதலை சொன்னதே இல்ல. முதல் முறையா உங்ககிட்ட சொல்றேன். ஏன்னா உங்களுக்கு நேரம் இல்லை, தூங்குறதுக்கு நேரம் இல்லை. அதனால கோயில் மேல சத்தியம் பண்ணி கூட நான் சொல்றேன். ஆமா ஆமா உங்களை ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. இன்ன வரையும் யாருக்கிட்டே ஏதோ வேணா உங்க மேல கூட நான் சொல்லுவேன். ஆத்தா பொண்ணுக்கு ஒரே ஒரு பிள்ளை நீ கொன்றாதிய. ஐயோ குரங்கு கையில பூமாலையை கொடுத்தது மாதிரி இருக்குமே. குரங்கு கையில பூமாலை கொடுத்தது மாதிரி இருக்குமே. ஐயா இது நல்ல குரங்கு. பூமாலை அத்துட்டு மறுபடியும் கோர்த்துறேன். ஆமா இது ஓர்க்குது. காதல பண்ணுங்க. என்ன பாட்டு பாருன்னு தெரியல. காதல் படமா? ஹலோ காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா? கண்கள் இல்லாமல் ஒரு காட்சி தோன்றுமா? ஒரு வாழ்க்கையாகுமா? கண்கள் இல்லாமலே காட்சி தோன்றுமா? பெண்ணை தொடாதது அது பெருமையாகுமா? முத்தம் சிந்தாமலே அது முழுமையாகுமா? முழுமையாகுமா? காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா? கண்கள் இல்லாமலே காட்சி தோன்றுமா? சொல்லி உன்னை தூண்ட மாட்டேன். போது இடைவிடாமலோ நகப்படாமல் கையாளமா? காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா? கண்கள் இல்லாமலே காட்சி தோன்றுமா? காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா? கண்கள் இல்லாமலே ஒரு காட்சி தோன்றுமா? பெண்ணை தொடாதது ஒரு பெருமையாகுமா? சிந்தாமலே முழுமையாகுமா? முழுமையாகுமா? காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா? கண்கள் இல்லாமலே ஒரு காட்சி தோன்றுமா? என்ன செல்லக்குட்டி போயிட்டு வரவா?
குழந்தை வரந்தா உங்க பேரவே வைக்கிறேன். வரவா? என்ன பேர் வைக்க போற? ஐ லவ் யூ. ஐயோ ஊருக்கார மேயிற மாடாடா இவ்வளோ நம்பி குழந்தை பிறந்தா உன் பேரை வைக்கிறோம்னா அங்கிட்டு ஐ லவ் யூ. இப்போ ரேஷன் கார்டில் என் பேர் இருக்குமா அதுக்கும் உன் பேர் தான்டா. ரேஷன் கார்டு மட்டும் நான் குழந்தை வந்தால் என் பேர். காங்கிரஸ் போடுவேன் நீங்கள் மிஷினில் களை உழைக்கிறது நான். சரி ரைட்டு இப்போ போனால் போட்டுமியா எங்கிட்ட மாடு வீட்டுக்கு வந்துடும்ல. சரி வந்துட்டா சரி இப்போ போனால் போட்டுமியா. எத்தனை தெய்வம் இருந்தாலும் முதல் தெய்வம் தாய். 10 மாதம் என்று எடுத்த தாய்க்கு தாயா பிள்ளையோட அருமதனை அந்த சிட்டியை கொடுங்க பறிச்சு வர சொல்லிடுவோமா இல்லை இந்த நன்கொடையாளர்கள் அனைவரும் மொத்தமாக பேர் சொல்கிறேன். ஏன்னா நாடகம் பெரிய நாடகம். மொத்தமாக பேர் சொல்கிறேன். எல்லோரும் பக்கத்தில் இருக்கோம். எல்லோரும் மேடை அறியாமல் வந்துருங்க. இந்த பாடல் முடிஞ்சோன்னா எல்லாருக்கும் பொன்னாட போத்தனும் அனைவரும் வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம். கெண்டரன் கடம்பூர், முருகேசன் பனிச்சகுடி, சேவியர் அரசத்தூர், யானசேகர் அரசத்தூர், சிறில் அந்தோணி அரசத்தூர், மரிய அருள் எட்டுக்குடி, ஆரோக்கியசாமி எட்டுக்குடி, கண்ணன் ஹெல்த் ஆஃபீஸர் பாண்டுகுடி, குமார் கடவாக்கோட்டை, குமார் அந்திவயல், ஜேம்ஸ் எக்ஸ் ஊராட்சி மன்ற தலைவர் ஆண்டாபுரணி, பால்ராஜ் தலைமருங்கூர், சங்கர் தலையாரி, ஆர்வி மாரிமுத்து கடம்பூர், கண்ணன் பாண்டுகுடி ஜிஹெச் ஹாஸ்பிட்டல், இமானுவேல் புனிதா நெடுமரம், செந்தில்குமார் சத்யா, சோசப் ராயர் நெடுமரம், குமார் அந்திவயல் அனைவரும் திரளாக நாடக மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம். எக்ஸ் ஊராட்சி மன்ற தலைவர், எக்ஸ் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர், காவல்துறை அன்பு யாவர்கள், இபி வாட்டர் போர்டு இது என்ன ராயப்பர் சின்னப்பர் கரைக்காரர்கள், ஏ ஜான்சன், சி ஆரோக்கியதாஸ், லா அர்லாந்து, மே அந்தோணி, ராயப்பூர் கோவில் பிள்ளை, சேசிலி சவரிராஜ், சான்சன் நெடுமரம், லாசர் நெடுமரம் அனைவரும் நாடகமடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம். சுப்பிரமணி நெடுமரம் அனைவரும் நாடகமடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம். நாளை எத்தனை தெய்வம் இருந்தாலும் முதல் தெய்வம் தாய். அந்த 10 மாதம் அந்த 300 நாள் சுமந்து 5 ரூபாய்யா 300 நாள் சுமந்து என்ன மூச்சடக்கி பெத்தெடுத்து பல 100 தவம் இருந்து பக்குவமாயிண்டெடுத்து அம்மா மாறுலையோ தோளுலையோ நாவூரங்க ஏன கட்டி காட்டிலையும் மெட்டிலையும் நெத்தி பெருவனு தஞ்சித்தி எனக்காக தியாகம் செஞ்ச சாமி நீதானு சொல்லி தெரியணுமா ஏன் அம்மாவே நீதானு சொல்லி தெரியணுமா. எனக்காக தியாகம் செஞ்ச சாமி நீதானு சொல்லி தெரியணுமா ஏ அம்மாவே நீதானு சொல்லி தெரியணுமா.
தாயே உன்னை எப்படி நான் மறப்பேன் பிள்ளைக்கு பசிக்குதுன்னு பிள்ளைக்கு பசிக்குதுன்னு அழுதே திருவியம்மா பிள்ளைக்கு பசிக்குதுன்னு அழுதே திருவியம்மா பிள்ளைக்கு ஏதோ நான் மனசு போய் திருவியம்மா பிள்ளைக்கு ஏதோ நான் மனசு நோக்கி நிற்பியம்மா யாரம்மா தாயே நீதானம்மா அம்மா என்ன மடியில் சுமந்தவ உன்னை நான் மனசில் சுமப்பவே தண்ணீர சூரியனை நானும் பார்க்கிறேன் கரையில் நடக்கும் தெய்வத்தோடு தானே வாழறேன் அது யாரம்மா தாயே நீதானம்மா அம்மா காடு கரையெல்லாம் கஷ்டப்பட்டு வளர்த்தியம்மா காடு கரையெல்லாம் கஷ்டப்பட்டு வளர்த்தியம்மா பிள்ளைக்கு ஏதோ ஒன்று நான் கலங்கி நிற்பியம்மா பிள்ளைக்கு ஏதோ ஒன்று நான் கலங்கி நிற்பியம்மா அது யாரம்மா தாயே நீதானம்மா அம்மா என்ன மடியில் சுமந்தவ உன்னை நான் மனசில் சுமப்பவே தண்ணீர சூரியனை நானும் பார்க்கிறேன் தரையில் நடக்கும் தெய்வத்தோடு தானே வாழுறேன் அது யாரம்மா தாயே நீதானம்மா அடிச்சாலும் புடிச்சாலும் அனத்தி திருவியம்மா அடிச்சாலும் பிடிச்சாலும் அனைத்து திருவியம்மா நாம் பெற்ற மகனே என்று நீ கொஞ்சுவியம்மா நாம் பெற்ற மகனே என்று நீ கொஞ்சுவியம்மா தாயம்மா தாயே நீதானம்மா அம்மா என்ன மடியில் சுமந்தவ உன்னை நான் மனசில் சுமப்பவே தண்ணீர சூரியனை நானும் பார்க்கிறேன் தரையில் நடக்கும் தெய்வத்தோடு தானே வாழுறேன் தண்ணீர சூரியனை நானும் பார்க்கிறேன் தரையில் நடக்கும் தெய்வத்தோடு தானே வாழுறேன் அது யாரம்மா தாயே நீதானம்மா அது யாரம்மா தாயே நீதானம்மா எங்களுக்கு சிறந்த முறையில் எங்கள் கைதட்டி அன்புகளை சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களுக்கு சிறந்த முறையில் ஒளிபரிக்கப்பட்டிருக்கும் அன்புலங்கள் சார்ந்த நன்றி இங்கு பக்கா மேலமாக விளங்கியிருக்கும் இசை சக்கரவர்த்தி சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த பாடலை பாராட்டி எனது பாசமிகு எனது அன்பு மாமா சக்தி மேசன் அவர்கள் சார்பாக எனக்கு அன்பளிப்பளித்து பெருமைப்படுத்துகின்றார்கள் அன்புலங்களின் சார்ந்த நன்றி அன்றைக்கு இருந்த வணக்கம் அண்ணே இந்த பேர் சொன்னவங்களாம் பக்கத்தில் இருந்தால் உடனடியாக மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம் கென்னடி பினவலம்மா நெடுமரம் ரவிச்சந்திரன் கடம்பூர் முருகேசன் சேவியர் அரசத்தூர் யானசேகர் ஸ்ரீலந்தோனி அரசத்தூர் மரிய அருள் எட்டுக்குடி ஆரோக்கியசாமி எட்டுக்குடி கண்ணன் ஹெல்த் ஆஃபீஸர் பாண்டுகுடி குமார் கடவாக்கோட்டை குமார் அந்திவயல் ஜேம்ஸ் எக்ஸ் ஊராட்சி மன்ற தலைவர் ஆண்டாபுரணி பால்ராஜ் தலைமருங்கூர் சங்கர் தலையாரி ஆர்வி மாரிமுத்து கடம்பூர் கண்ணன் பாண்டுகுடி ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் இமானுவேல் புனிதா நெடுமரம் செந்தில்குமார் சத்யா சோசப் ராயர் நெடுமரம் குமார் அந்திவயல்
சுப்பிரமணி அனைவரும் வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம். ஊராட்சி மன்ற ஊராட்சி மன்ற தலைவர், ஊராட்சி மன்ற துணைத் தலைவர், காவல்துறை அன்புயா அவர்களை மேடைக்கு வரவேற்கின்றோம். இபி வாட்டர் போர்டு ராயப்பூர் சின்னப்பர் கரைக்காரர்கள், ஜான்சன், ஆரோக்கியதாஸ், அர்லாந்து, அந்தோனி, ராயப்பூர் கோவில் பிள்ளை, ஜெயலலிலி, சபரிராஜ், ஜான்சன் நெடும்பரம், தாசர் நெடும்பரம் அனைவரும் உடனடியாக மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம். பக்கத்தில் இருக்கவங்க யாராக இருந்தாலும் உடனடியாக மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம். Okay. Excellent. ஹார்மோனிய கலையரசு அன்பு அம்மா சம்பாட்டியை சேர்ந்து எம்ஜி ராஜசேகர் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பில் பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. மிருதங்க சக்கரவர்த்தி அன்புனார் குமரேசன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. ஆலூர் மாஸ்டர் அன்புனார் செல்லியம்பட்டியை சேர்ந்து எஸ்டி முத்துராஜ் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. தாளக்கலைஞர் அன்பு அம்மா கேபிஎஸ் காசிநாத் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. இங்கு பவுனாக நடித்த அருமை சகோதரர் திணைத்துறை சேர்ந்த கார்த்திகராஜ் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி சிறப்பிக்கப்படுகிறது. இந்த நாடகத்திற்கு சிறந்த முறையில் ஒளிபரப்பதற்கும் அடைக்கல மாதா ஒளிபரப்பி சானல் ஒளிபரப்பி அன்புலங்களுக்கு வாங்கண்ணே. இந்த நாடகத்தை வீடியோ கவரேஜ் எடுத்து கொண்டிருக்கும் அன்புனார் மாயாகுளம் மாதவன் யூடியூப் சேனல் அன்புனார் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கொட்டகை அமைப்பாளர் எங்கிருந்தாலும் உடனடியாக வரவும் வாங்கண்ணே வாங்க. எங்கள் நாடகத்திற்கு சிறந்த முறையில் சீன் அமைத்திற்கு அம்பாள் சீன் கம்பெனி உரிமையாளர் அன்பனார் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. இந்த நாடகத்தின் அமைத்திற்கு நாடக அமைப்பாளருமாகி அன்புனார் அதோத்துறை சேர்ந்த ஆர்கே வேலாயுதம் அவர்களுக்கு விழா குழுவினர் சார்பிலே பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. ஆமாம், யாரும் அந்த பொன்னாடை ஒருத்தரமா யாரும் வெக்கப்பட்டு வாரில் இருக்காது. அப்புறம் பொன்னாடை ஒருத்தர் சொல்லிடாமல் மேடைக்கு வந்திருக்கேன். எங்களுக்கெல்லாம் பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்திய விழா குழுவினருக்கும் கிராமத்தார்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் கிரங்கமடத்தாருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி, அன்றைக்கு வணக்கம்.